ஹாய் வியூவர்ஸ், நினைத்தாலே இன்னைக்கு சீரியல் இன்னைக்கு எபிசோட அப்டேட் பண்ணலாம் வாங்க. சமீருடைய குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையில இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து சமீருடைய நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன் வந்து போய் ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு டென்ட்ல வந்து நடத்துறாங்களே நித்யாவுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில இருக்காங்க. இது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில இருக்காங்க சமீரோட ஃபேமிலி. அப்போ நம்ம சமீர் பார்த்தீங்கன்னா வந்து சூட்கேஸ் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறாரு. அப்போ வந்து சமீரோட ஃபேமிலி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. சமீரோட அம்மா வந்து தன்னுடைய மகன் கிட்ட வந்து கேட்கறாங்க, அதாவது சமீர் கிட்ட வந்து கேட்கறாங்க, எதுக்காக சமீர் வீட்டை விட்டு போற, எதுக்காக வந்து சூட்கேஸ் எடுத்து வீட்டை விட்டு வெளியே போற அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம சமீர் வந்து தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து சொல்றாங்க, உங்களுக்கு வந்து அந்தஸ்து தான் முக்கியம், கௌரவம் தான் முக்கியம், உங்களுக்கு அதான முக்கியம், நான் முக்கியம் இல்லை, என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது, நான் கிளம்புறேன், நானும் நித்தியம் ரொம்ப சிம்பிளா வந்து கோவில கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட அது மாதிரி சொல்லும்போது சமீருடைய குடும்பத்தார் பாத்தீங்கன்னா சமீருடைய அந்த பதிலை கிட்ட அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ சமீரை வந்து சமாதானப்படுத்துறாங்க சமீரோட குடும்பத்தார். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து நித்யா சமீருடைய கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நித்யா பெரியமா பாத்தீங்கன்னா பெருசா பிளான் பண்றாங்க. இந்த பிளான் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போது அதை நெக்ஸ்ட் வர போற எபிசோட்ல நான் அதை சொல்றேன். அதை பத்தி நித்யாவும் பிரீத்தியும் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா நித்யாவும் பிரீத்தியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க, நம்ம பிரீத்தி பத்தி நித்யா வந்து கேட்காங்க, என்ன நித்யா நம்ம நாட்டுல மட்டும் இந்த மாதிரி சட்டம் இருக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுமா, ஏன் 2 பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண கூடாதா, அது மாதிரி மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நான் மாமா வந்து கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா சொல்றாங்க. இப்போ நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிரீத்திக்கு வந்து அதை சொல்லி புரிய வைக்கிறாங்க, நம்ம நாட்டோட சட்டத்திட்டத்தை பத்தி புரிய வைக்கிறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான சீனா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரீத்தி நித்யாவும் பாத்தீங்கன்னா வந்து என்கேஜ்மெண்ட் வரப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அதுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபங்க்ஷன் அன்னைக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி அதுவும் 2 ட்ரெஸ் எடுக்கணும், மேட்சிங்கா எடுக்கணும் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா வந்து இயர்ரிங்ஸ் அது இதுன்னு மேட்சிங்கா எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாப்பினஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம நித்யாவும் பிரீத்தி இது மாதிரி ட்ரெஸ்ஸை பத்தி அதுக்கு மேட்சிங்கா வந்து இயர்ரிங்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல வந்து நம்ம பெரியமா வராங்க. பெரியமா வந்து நித்யா கிட்டையும் பிரீத்தி கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்றாங்க, இந்த ஃபங்க்ஷன் சிம்பிளா 2 ட்ரெஸ் தான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நித்யாவுடைய பெரியமா பாத்தீங்கன்னா வந்து நித்யா பிரீத்தி கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம நித்யாவும் பிரீத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சோகமா இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய பெரியமா வந்து இது மாதிரி வந்து சொல்லும்போது அவங்களால வந்து அது ஏற்றுக்கவே முடியல. என்னடா இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரத்துல வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் போட முடியலையே, அதுவும் 2 ட்ரெஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துல இருக்காங்க நம்ம நித்யாவும் பிரீத்தியும். ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து இன்னொரு துன்பங்கள் வந்து மாற்றி வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா பிரீத்தியும் நித்யா வந்து ரொம்ப சோகமா இருக்கிற அந்த சமயத்துல வந்து நம்ம நித்யா பிரீத்தியோடைய அக்கா அதாவது பூஜா அக்கா வராங்க, தன்னுடைய குழந்தையோட வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்து நம்ம நித்யா பிரீத்தி ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க மட்டும் சந்தோஷமா இல்லை, அதாவது பிரீத்தியோட அம்மா அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பெரியமாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப லவ்லியான ஒரு ஃபேமிலியை பார்க்கலாம் இங்க, அந்த அளவுக்கு அன்பான ஒரு ஃபேமிலி இது. நித்யா ரொம்ப ஹாப்பியா வந்து பூஜா அக்கா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நித்யா வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை வந்து நம்ம நித்யா அட்டன் பண்ணி பேசுறாங்க. சமீர் வந்து போன்ல வந்து நித்யா கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்றாரு. நித்யா பாத்தீங்கன்னா சமீர் அது மாதிரி சொல்லும்போது ரொம்ப வெக்கப்படுறாங்க. நித்யா வெக்கப்படுறத பார்த்துட்டு நித்யா கிட்ட இருந்து போனை வாங்கி நித்யா பெரியமா வந்து சமீர் கிட்ட பேசுறாங்க. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய பெரியமாவுடைய வாய்ஸை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நித்யாவோட பெரியமா கிட்ட வந்து நம்ம சமீர் வந்து சொல்றாரு, பெரியமா அதாவது நான் நித்யா கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, என்னுடைய வீட்டுக்கு வாங்க, நிச்சயதார்த்த புடவை வந்து செலக்ட் பண்ணணும், அம்மா வந்து உங்க எல்லாரையும் வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட பெரியமா கிட்ட சொல்றாங்க. இப்போ நித்யாவோட பெரியமா வந்து சரிப்பா நாளைக்கு நாங்க வந்து வீட்டுக்கு வரோம், நிச்சயதார்த்த புடவை வந்து செலக்ட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் வந்து நித்யாவுக்கு வந்து நீ ஃபோன் கால் பண்ணாத, ஏன்னா வந்து கல்யாணம் நடக்க போகுது உங்க 2 பேருக்கும், இது மாதிரி வந்து நீங்க போன்ல பேசிக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நித்யாவோட பெரியமா அது மாதிரி சொல்லும்போது நம்ம சமீர் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப கவலையாடுறாரு, நித்யா கிட்ட பேச முடியாது அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலையாடுறாரு. நம்ம நித்யாவும் பிரீத்தியும் பாத்தீங்கன்னா வந்து என்னடா இது சமீர் கிட்ட வந்து இது மாதிரி வந்து பெரியமா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப வந்து கோவப்படுறாங்க, தன்னுடைய பெரியமா மேல ரொம்ப கோவப்படுறாங்க நித்யாவும் பிரீத்தியும். சமீர் ஃபேமிலி நித்யா ஃபேமிலி பாத்தீங்கன்னா சமீரோட வீட்டுல என்கேஜ்மெண்ட் அதாவது நித்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் அப்போ போடக்கூடிய புடவையை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சமீரோட ஃபேமிலி நித்யாவோட ஃபேமிலி ரொம்ப வந்து பட்ஜெட்ல வந்து நித்யாவுடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க புடவையை. ஆனா ரொம்ப ஹை லெவல் பட்ஜெட்ல வந்து
சமீரோட ஃபேமிலி வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து ரொமான்ஸா வந்து அவங்க பார்வையாலே பேசிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிறது இந்த சீன் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வருங்கால மனைவி, அதாவது நித்யாவுக்காக வருங்கால மனைவியே வரப்போறேன் நம்ம நித்யாக்காக நம்ம சமீர் பாத்தீங்கன்னா ஒரு சில புடவை வந்து செலக்ட் பண்ணி நித்யா கிட்ட வந்து அந்த புடவை கொடுக்குறாரு. நித்யா இந்த புடவையை வந்து நீ போடு, நான் அதுல எந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யா கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து புடவையை கட்டி பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க. நித்யா சமீர் செலக்ட் பண்ணி கொடுத்த ஒவ்வொரு சாரீஸா வந்து கட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சமீர் ரூமுக்கு வராரு. சமீர் கிட்ட வந்து நம்ம நித்யா வந்து கேட்கறாங்க, சமீர் நான் தான் வந்து புடவை கட்டிட்டு இருக்கேன், நீ எதுக்காக ரூமுக்குள்ள வந்த, நீ வெளியே போகிட்டு சொல்லிட்டு சமீர் கிட்ட வந்து நம்ம நித்யா வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா நான் தான் உன்னுடைய வருங்கால ஓகேவா, உனக்கு என்ன மாதிரி சாரி கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லணும், அதனால நானே உனக்கு வந்து புடவை கட்டி விட்டுறேன், எந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானே வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட நெருங்கி வராரு. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் நீ அங்கேயே ஸ்டாச்சுவா நில்லு, நீ கிட்ட வராது, அங்கேயே நில்லு ஓகேவா, உனக்கு என்ன இப்போ எந்த சாரி நான் கட்டினா உனக்கு நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியும் அவ்வளோதானே, நான் ஒவ்வொரு சாரியா வந்து நான் கட்டுறேன், அதுல உனக்கு எந்த கலரோட சாரி பிடிச்சிருக்கு அதை நீயே வந்து சூஸ் பண்ணி சொல்லிட்டு நம்ம நித்யா பார்த்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம சமீர் பார்த்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய அந்த பேச்சு கேட்காம நம்ம சமீர் வந்து நித்யா வந்து நெருங்கி வராரு. இப்போ நம்ம நித்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப விலகி போறாங்க. ஆனா நித்யா எந்த அளவுக்கு விலகி போறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம சமீர் பார்த்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட ரொம்ப நெருங்கி வராரு. இப்போ நித்யாவும் சமீரும் ரொம்ப நெருங்கி நிற்க போற அந்த சமயத்துல வந்து நித்யாவும் சமீரும் நெருங்கி நின்றுட்டு இருக்கும் போது நித்யா சமீருடைய ஹார்ட் பீட் சத்தத்தை வந்து நம்மளால வந்து கேட்டு உணர முடியுதுங்க. இந்த சீனை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப சூப்பரான லவ்லியான சீன் இருக்க போது, இது மிஸ் பண்ணாம பண்ணிடாதுங்க. நினைத்தாலே நிற்கும் சீரியல் இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம், நம்ம சேனல்ல புதுசா ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஷோவோட நேம் வந்து இன்ஸ்டா ஷோ வித் ஜெய் அப்படின்ற ஷோ தான். இந்த ஷோக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. இந்த ஷோல அப்படி என்ன பார்க்க போறோம்னா, நினைத்தாலே நிற்கும் சீரியல் பவித்ரா சீரியல் ஆக்ட்ரஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ்ல இந்த ஷோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஷோக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது, மறக்காம இந்த ஷோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி நினைத்தாலே நிற்கும் சீரியலுடைய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ்ல உங்களுக்கு மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்க நினைவு ஜெய்.